ஸோ சரி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரியஸ் பார்ட் 4 வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்ட் 3 போட்டுக்கோ. ஸோ அதை மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துங்க. ஸோ இந்த பார்ட்டில் வந்து நான் ஒரு நிறைய விஷயம்லாம் இல்லை, ஒரு 2 விஷயம் தான் செய்ய போகிறோம். ஸோ அது வந்து வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ளீஸ். ஆல்ரெடி கீஸ் நம்ம வந்து சுகர் கேனை வந்து உடச்சிட்டு இருக்க போதே அவங்களுக்கு தெரியும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு. என்சாண்டிங் டேப் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கட்ட போகிறோம். வாங்க கீஸ் என்னை வந்து மன்னிச்சிருங்க, ஏன்னா நான் வந்து அப்புறம் நீங்கள் இது தம்ப்நெயில் பார்த்தனாலும் தெரியும், அப்படியே எக்ஸ்பி ஃபார்மும் செய்ய போகிறோம். அந்த ஜாம்பி ஸ்பானர் பார்க்குறதுக்காக சங்க் பேஸில் பார்க்கும்போது வீட்டுக்கு பக்கத்துலேயும் இந்த செஸ்ட் இருந்தது. சரி அதையா விட்டுக்கிட்டுன்னு வந்ததுன்னா லூட் அடிச்சிட்டோம் மக்களே. ஓகேவா, இனிமேல் இந்த தப்பு நடக்காது. சாரி. ஓகேவா, ஆல்ரைட் கீஸ் வந்து வேணால் நம்ம என்சாண்டிங் டேபிள் செஞ்சாச்சு. பேலன்ஸ் எல்லாம் வந்து நான் ஆஃப்லைன் பண்ணியிருக்கேன். ஆல்ரைட் இப்போ வந்து பில்டு எக்ஸ்பி ஃபார்ம், அதாவது எக்ஸ்பி ஃபார்ம் தான் வந்து தான் கட்ட போகிறோம். ஸோ வந்து சங்க் பேஸில் போட்டு எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு வீட்டுக்கு பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் தான் மக்கள் இருக்குது. ஓகேவா, வாங்க இந்த செஸ்ட்டை பார்க்கலாம். பரவாயில்ல, எஃபிஷியன்சி 3 கொடுத்துருக்காங்களே, அதுவே இவங்க கொடுத்தது பெரிய விஷயம். இல்லைன்னா எஃபிஷியன்சி 2 கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவாங்க மக்கள். ரைட் வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு செஸ்ட்டை பார்க்கலாம். ஆல்ரைட் கீஸ் வந்து வேணா நான் வந்து டைம் லாக்ஸ் போட்டு விட்றேன், போய் பார்த்துட்டு வந்துங்க. ஆல்ரைட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலி எக்ஸ்பி ஃபார்மாக கட்டியாச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பி ஃபார்மும் சூப்பராக ஒர்க் ஆகுது. ஆல்ரைட் கேஸ் அப்படியே மேலே வழி கட்டிட்டு போகிறதுக்காக அப்படியே மேலே மெயின் பண்ணிட்டு போனால் நமக்கு அடித்த லக்கை பாருங்கள். டைமண்டு மக்களே, டைமண்டு நினச்சி கூட பார்க்கல, என்னடா இது டைமண்ட் கிடச்சிருக்குன்னு. ஸோ இந்த வீடியோலேயே நம்ம வந்து டைமண்ட் ஆர்மர் போய்க்க வேண்டியது எல்லாம் ஒரு ப்ராப்ளம் கீஸ். எனக்கு வந்து அதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம்னால வந்து இந்த இது போட முடியல. ஸோ அடுத்த பாட்டில் போடலாம். ஓகே. ஓ மை காட், 5 டைமண்ட் கீஸ். ஆஹா பரவாயில்லை, 5 டைமண்டு நைஸு கீஸ். திரும்ப டைமண்ட் கீஸ். ஆல்ரெடி 5 டைமண்டு, இதில் எத்தனை டைமண்ட் இருக்க போகுதுன்னு வேறு தரல. வாங்கோ மெயின் பண்ணலாம். ஆல்ரைட் உப்பா கீஸ், மேலெல்லாம் வேறு இருக்கே. ஓ மை காட் கீஸ் நிறையா டைமண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். நினச்சா ஃபார்ச்சூன் 3 இருந்தால் நல்லாயிருக்கும், இன்னும் நிறையா டைமண்ட் அள்ளிட்டு போயிடலாம். ஸோ நம்மகிட்ட அயன்லாம் இல்லை, அதனால் அயனையும் எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே பாருங்களா, அயனும் நிறையா இருக்குதா, பரவாயில்லை. நைட் விஷனை போட்டுப்போம். டேய் இது முடியவே முடியாதாடா, என்னடா இதில் அயன் இவ்வளோ இருக்குது. ஆல்ரைட் அவ்வளோதான் முடிஞ்சுட்டு வாங்க நம்ம டைமண்டை மீன் பண்ண ஆரம்பிக்கலாம் திரும்ப. ஓகே, எவ்வளோ டைமண்ட் வரப்போகுதுன்னு வேறு தரலை. ஆல்ரைட் கீஸ் வந்துன்னா 13 டைமண்டுங்க. எனக்கே ஷாக் ஆகிட்டு, சும்மா வந்ததுக்கே 13 டைமண்டா, நைஸ்ரா டே. ஆல்ரைட் வாங்க நம்ம மேலே பெயிண்ட் பண்ணிட்டு போகலாம். ஆல்ரைட் கீஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிக்காக்ஸ் தான் செய்ய போகிறோம், டைமண்ட் பிக்காக்ஸ். ஸோ அப்புறம் இந்த வீடியோ முடிஞ்சுட்டு, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீஸ். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அப்புறம் எக்ஸாம் வருது, வீடியோ வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் கீஸ். ஓகே பாய் கீஸ், பாய்.